ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குஸ்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4, 5 பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் நெய், எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது 2 காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நான் பிரியாணி மசாலாவாக அரைச்சி வச்சுருக்கேன். வீட்டிலே ரெடி பண்ணது. அந்த மசாலாலேருந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த மசாலா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்க விட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி, ஒரே ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா குஸ்கா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்க விட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, புதினா, மல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் போட ஆரம்பிக்கணும். என்னென்ன மசாலா போடுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், அந்த பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பொடி போட போகிறோம். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தனி மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன். எல்லாமே 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா பச்சை மிளகா வேறு நம்ம போட்டு அரைச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு காரம் வேறு இருக்கும். பட்டை கிராம் வேறு நம்ம பொடி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ எல்லா காரமும் இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாமே 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டுட்டு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் தயிர் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கிளறி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி, நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதில் வந்து 2 பங்கு தண்ணி போட்டுக்கோங்க. நான் சீரக சம்பா அரிசி வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதோட ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பு வந்து ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். அரிசியோட துவரம்பருப்பு 2ஐயும் கழுவி நல்லா 2, 3 டைம் கழுவி நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசி 2 கப்பும், துவரம்பருப்பு வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணி கொதிக்கிறப்ப போட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு இறக்கினீங்க அப்படின்னா குஸ்கா ரெடி. இதோட தயிர் ஆனியன் வச்சு கொடுத்தாலும், முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்தாலும் மத்தியானம் லஞ்சுக்கு பசங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். தேங்க்யூ.